அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் அமுலோடைய ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஐடியா பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அமுல் ஃப்ரான்ச்சைசி பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது மூலியமாக நீங்கள் லாங் டேர்ம் வரைக்கும் வீட்டில் இருந்து கூட சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்னா அமுல் அவங்க கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அமுல் ஃப்ரான்ச்சைசி மூலியமாக நீங்கள் நல்லாவே சம்பாதிக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இவங்க இருக்கிற அந்த கேட்டகரி இருக்கு இல்லையா, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஒரு நல்ல ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது. இது மூலியமாக நீங்கள் நல்லாவே சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த அமுல் ஃப்ரான்ச்சைசினா என்னது, இந்த அமுல் ஃப்ரான்ச்சைசி எப்படி நம்மளுக்கு தருவாங்க, தென் இதில் என்னென்ன டைப் ஆஃப் அவுட்லெட்ஸ்லாம் இருக்குது, தென் அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவை, இது மூலியமாக எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், எல்லாமே இந்த ஃப்ரான்ச்சைசி பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸில் எதுக்கு ஒரு நல்ல ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குன்னா, ஏன்னா இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸை நம்ம எல்லாருமே டெய்லியுமே கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது என்னென்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்னு கூட சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம டெய்லியுமே இந்த பால், நெய், பட்டரு, சீஸு, ஐஸ்கிரீமு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அமுல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமுல் இந்தியா லெவலில் ஃபேமஸ்ஸு. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஆவின் ரொம்பவே பாப்புலரோ, அதே மாதிரி அமுல் இந்தியா லெவலில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இந்தியா லெவலில் மக்கள் அமுலோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அமுலோடைய ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் சப்போஸ் நீங்கள் அமுலோடைய ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இந்த அமுலோடைய ஃப்ரான்ச்சைசியில் என்னென்னா, நீங்கள் அமுலோடைய பார்லர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், அதாவது என்னென்னா அமுலோடைய அந்த அவுட்லெட்டு இல்லைன்னா அந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அமுலோடைய ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அது மூலியமாக செல் பண்ண முடியும். ஸோ அமுலோடைய அந்த அவுட்லெட்டை அந்த கடையை செட்டப் பண்ணுறதுக்கு வெறும் 100 to 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் தான் தேவை. அந்த 10க்கு 10 ரூம் இருக்கு இல்லையா, அவ்வளோ இடம் இருந்தால் கூட போதும் இந்த அமுலோடைய அவுட்லெட் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு அமுலோடைய அவுட்லெட் மூலியமாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நிறைய பேர்த்துக்கிட்ட செல் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா நிறைய சேல்ஸ் பண்ணணும்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அவுட்லெட்டை எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நியர்பையில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய சேல்ஸ் வரும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டேஷனு அங்கே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா அந்த முனிசிபல் கார்பரேஷனு, இல்லைனா கார்டனு, அந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா அந்த மார்க்கெட் ஏரியா, மால்ஸு அங்கே கூட ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா நிறைய அந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கும், அதாவது என்னென்னா ஸ்கூலு, காலேஜ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நியர்பையில் கூட நீங்கள் அவுட்லெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சேல்ஸ் வரும். ஸோ அதனால் மக்களுடைய அந்த ஃபுட்ஃபால் இருக்கு இல்லையா, அது எங்கே அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் அவுட்லெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சேல்ஸ் வரும். ஸோ அதனால் மக்கள் எந்த இடத்துல அதிகமாக வருவாங்க, ஸோ அந்த இடமா பார்த்து நீங்கள் அமுலோடைய அவுட்லெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய கடைக்கு வருவாங்க. கடைக்கு வரும்போது உங்களுடைய கடையில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் செல் பண்ண முடியும். அதாவது என்னென்னா அது மூலியமாக நீங்கள் நிறைய சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுடைய அவுட்லெட்டுக்கு ஒரு கடை, ஒரு ஸ்பேஸ் தேவை, ஒரு நல்ல லொக்கேஷனில். ஸோ அதனால் சப்போஸ் உங்கள் கடை இல்லைன்னா நீங்கள் ஒரு கடையை ரெண்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். இல்லைனா சப்போஸ் உங்ககிட்ட சொந்த கடை இருக்குன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கடையோடைய இன்டீரியர் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த செலவு உங்களுடையது தான். அது மட்டும் இல்லாமல் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை, ஃப்ரீசரு, ஃப்ரிட்ஜு இது மாதிரி நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை. ஸோ அந்த செலவு, அந்த எக்ஸ்பென்ஸ் உங்களுடையது தான். வேணும்னா இவங்க உங்களுடைய அந்த கடையோடைய இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களே அந்த எக்யூப்மெண்ட்ஸில் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய அந்த கடை செட்டப் பண்ணுறதுக்கு இவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த காஸ்டிங் இதுக்கு எவ்வளோ செலவாகும்னா 1.5 lakhs to 6 lakhs வரைக்கும் ஆகலாம். நெக்ஸ்ட்டு அமுலோட ஹோல்சேல் டீலர் உங்களுடைய பார்லரில் அந்த பொருள் எல்லாமே ஸ்டாக் பண்ணிடுவாங்க, சப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பொருள் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டில் நல்ல மார்ஜின் கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அந்த மார்ஜின் இருக்கு இல்லையா, அது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வெரி ஆகலாம். ஸோ ஒரு பொருளில் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அதை பற்றியும் சொல்கிறேன். தென் இந்த ஃப்ரான்ச்சைசியோட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் அமுல் கிட்ட எந்த விதமான ராயல்ட்டி பே பண்ண தேவையில்ல. தென் நீங்கள் அமுல் கிட்ட எந்த விதமான ரெவென்யூ ஷேர் பண்ண தேவையில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது என்னென்னா செட்டப் பண்ணதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படலாம். ஸோ அது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது அந்த சேல்ஸ் வால்யூம் பொறுத்து தான் இருக்குது. அதாவது என்னென்னா அந்த சேல்ஸ் வால்யூம் பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பணம் தேவைப்படும் அதை பொறுத்து தான் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டட் மந்த்லி டர்ன் ஓவர் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா உங்களுக்கு மாதம் எவ்வளோ சேல்ஸ் வரும், எவ்வளோ சேல்ஸ் டர்ன் ஓவர் வரும், அது ஒரு லொகேஷன் பொறுத்து இருக்குது. சப்போஸ் மக்கள் எந்த லொகேஷனில் அதிகமாக வருவாங்களோ அந்த லொகேஷனில் சப்போஸ் நீங்கள் அமுல் பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேல்ஸ் வரும், நல்ல சேல்ஸ் டர்ன் ஓவர் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் டர்ன் ஓவர் வரலாம்னா 5
lakhs to 10 lakh rupees per month வரைக்கும் வரலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் உங்ககிட்ட சொன்னது வந்து அந்த சேல்ஸ் டர்ன் ஓவர், அந்த சேல்ஸ் மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அதுதான் சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுடைய நெட் ப்ராஃபிட் கிடையாது. ஸோ அதனால் அந்த சேல்ஸ் டர்ன் ஓவரில் நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் போக தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மந்த்லி ஒரு 5 lakh rupees per month வந்து சேல்ஸ் டர்ன் ஓவர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குன்னா, அந்த பொருளுடைய காஸ்டிங் இருக்குது. அதாவது என்னென்னா, உங்களுக்கு அந்த பொருள், அந்த ப்ராடக்ட் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கிடச்சிருக்கும். அதாவது என்னென்னா, நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் அந்த பொருளை நீங்கள் வாங்கி விற்கிறீங்க. ஸோ அதனால் அந்த ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் அந்த பொருளை வாங்கும் போது அதோடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குது. தென் அந்த கடையோடைய, அந்த அமுல் பார்லரோடைய ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி பில் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. தென் சப்போஸ் நீங்கள் அந்த கடையை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கீங்கன்னா அந்த ரெண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இது மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பென்ஸில் போக தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்ததாக அமுலுடைய என்னென்ன ஃப்ரான்ச்சைசி டைப்லாம் இருக்குது, நீங்கள் அமுலுடைய என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணலாம் அதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அமுலுடைய ப்ரிஃபர்ட் அவுட்லெட், இல்லைனா அமுல் ரயில்வே பார்லர், இல்லைனா அமுல் கியோஸ்கே, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் தேவைன்னா 100 to 150 ஸ்கொயர் ஃபீட் ஷாப் வந்து தேவை. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும்னா, இந்த ஃப்ரான்ச்சைசிக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும்னா, அரௌண்ட் ஒரு அப்ராக்ஸாக 2 lakh rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். எப்படி வந்து 2 lakhனா, எதுக்கு வந்து 2 lakh rupees கேட்குறாங்கன்னா, அந்த 2 lakh rupeesல 25,000 நீங்கள் பிராண்டோடைய அந்த செக்யூரிட்டி டிபாசிட் வந்து பண்ணுற மாதிரி வரும். அது வந்து ரீஃபண்டபிள் தான். தென் 1 lakh rupees வந்து ரினோவேஷனுக்கு வந்து தேவைப்படுது. அதாவது என்னென்னா, கடையோடைய அந்த ரினோவேஷன்லாம் பண்ணணும். அதாவது என்னென்னா, கடையோடைய அந்த இன்டீரியர் ஒர்க்கில் இருக்குது இல்லையா, அது வந்து பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு வந்து அப்ராக்ஸாக ஒரு 1 lakh rupees வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமாக கடையில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை. அதாவது என்னென்னா, இந்த ஃப்ரீசரு, ஃப்ரிட்ஜு, இது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை. ஸோ அதுக்கு வந்து அப்ராக்ஸாக ஒரு 70,000 rupees வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் அமுலோடைய ஃப்ரான்ச்சைசி நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா அப்ராக்ஸாக நீங்கள் 2 lakh rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் அமுலோடைய ஃப்ரான்ச்சைசியில் நீங்கள் எது மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணலாம்னா, இந்த மில்க், அதாவது என்னென்னா இந்த மில்க் பேக்கெட்டு, தென் அமுலுடைய நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் செல் பண்ணலாம். ஐஸ்கிரீம்ஸ்லாம் செல் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைசியில் நீங்கள் இந்த பொருள் எல்லாமே செல் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும்னா, இந்த பால் பேக்கெட்டை நீங்கள் செல் பண்ணும்போது அதில் வந்து 2.5% மார்ஜின் இருக்குது. தென் மில்க் ப்ராடக்ட்ஸில் 10% மார்ஜின் இருக்குது. தென் ஐஸ்கிரீமில் 20% மார்ஜின் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் செகண்ட் என்ன பண்ணலாம்னா, இவங்களுடைய செகண்ட் டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி பற்றி நம்ம பார்க்கலாம். அது என்னென்னா, அமுல் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பிங் பார்லர் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னா, அப்ராக்ஸாக அரௌண்ட் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஷாப் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைசியில் நீங்கள் அப்ராக்ஸாக ஒரு 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். எப்படி வந்து 6 lakhsனா, அந்த 6 lakhsல நீங்கள் 50,000 rupees வந்து பிராண்டோடைய செக்யூரிட்டி டிபாசிட் வந்து பண்ணுற மாதிரி வரும். அதுவுமே ரீஃபண்டபிள் தான். தென் கடையோடைய ரெனோவேஷன்லாம் பண்ணணும், அந்த இன்டீரியர் ஒர்க்கு, அதுக்கு வந்து அப்ராக்ஸாக ஒரு 4 lakh rupees வந்து தேவைப்படுது. தென் கடையில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. அதாவது என்னென்னா, அந்த ஃப்ரீசரு, ஃப்ரிட்ஜு, மிக்சரு, இது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. அதுக்கு வந்து அப்ராக்ஸாக 1.5 lakh rupees வந்து தேவைப்படுது. ஸோ இதில் அந்த ஐஸ்கிரீம்லாம் வைக்கிறதுக்கு அந்த ஃப்ரீசரு, தென் ஃப்ரிட்ஜெலாம் தேவைப்படும் இல்லையா, அதை நீங்கள் அமுலோடைய பிராண்டு இது தான் யூஸ் பண்ணணும். மற்ற பிராண்டோடைய ஃப்ரீசரு, தென் அந்த ஃப்ரிட்ஜெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. வேணும்னா நீங்கள் இவங்க மூலியமாகவே அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த எக்யூப்மெண்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவங்களே உங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, உங்களுடைய அந்த கடை செட்டப் பண்ணுறதுக்கு இவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இந்த பர்டிகுலர் அமுல் பார்லர் மூலியமாக நீங்கள் எது மாதிரியான பொருள் ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணலாம்னா, இந்த அமுலோடைய இந்த பால் பேக்கெட்டு, மில்க் ப்ராடக்ட்ஸு, ஐஸ்கிரீமு, அதாவது என்னென்னா அந்த பேக்கடாகி அந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் வரும் இல்லையா, அதை நீங்கள் செல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸு, மில்க் ஷேக்ஸு, பேக்கடு பீஸா, சாண்ட்விச்சு, சீஸ் பர்கரு, கார்லிக் பிரெட்டு, ஹாட் சாக்லேட் ட்ரிங்க்கு, இது மாதிரியான ஏகப்பட்ட பொருள் எல்லாமே நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைசி டைப் மூலியமாக நீங்கள் செல் பண்ண முடியும். இப்போது ஒரு பொருளில் எவ்வளோ உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும்னா, இப்போது சப்போஸ் நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸு, இல்லைன்னா இந்த மில்க் ஷேக்ஸு, பேக்கடு பீஸா, சாண்ட்விச்சு, சீஸ் பர்கரு, கார்லிக் பிரெட்டு, ஹாட் சாக்லேட் ட்ரிங்க்கு, இது மாதிரியான பொருளாக நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப் டு
50% வரைக்கும் மார்ஜின் கிடைக்கலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் இந்த பேக் ஆகிய ஐஸ்கிரீம்ஸில் வரும் இல்லையா, அதை நீங்கள் செல் பண்ணும்போது அதில் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 20% வரைக்கும் மார்ஜின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லர் மூலியமாகவே நீங்கள் அமுலோடைய மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மில்க் ப்ராடக்ட்ஸு அமுலோடைய மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் செல் பண்ணலாம். அதில் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும்னா அப் டு ஒரு 10% வரைக்கும் மார்ஜின் கிடைக்கும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் இந்த பர்கரு அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்ட்விச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல மார்ஜின் கிடைக்கும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஷாப்பில் நான் வந்து கேட்டிருக்கேன், அவங்களுக்கு இந்த சாண்ட்விச் பர்கரில் ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்குது. ஸோ இதில் என்னென்னா சப்போஸ் உங்ககிட்ட கம்மியான கேபிட்டல் இருக்குன்னா, அதாவது என்னென்னா கம்மியான அமௌண்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸி ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் அமுலோடைய ஃப்ரான்ச்சைஸியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் மற்ற ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட 10 lakh 15 lakh 20 lakh அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்னென்னா சப்போஸ் உங்ககிட்ட கம்மியான அமௌண்ட் கூட இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக அமுலோடைய ஃப்ரான்ச்சைஸி ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறையா அவங்களுடைய இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு மேபி வந்து அடிஷ்னலாக மார்ஜின் கூட தரலாம். அதில் உங்களுக்கு தான் அதிகமான ப்ராஃபிட்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடையில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த ஸ்டோரை செட்டப் பண்ணுறதுக்கு, அதோடைய அந்த ரினோவேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு, இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களே உங்களுக்கு அந்த ஃப்ரீயாகவே பிராண்டோடைய சைனேஜ் போர்டு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்னுடைய சஜஷன் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் அமுலோடைய ஃப்ரான்ச்சைஸி வைக்க போறீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல லொக்கேஷனில் வைங்க. எந்த இடத்துல மக்கள் அதிகமாக வருவாங்களோ அந்த லொக்கேஷனில் பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேல்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா அந்த ப்ராடக்டோடைய காஸ்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி வச்சிங்கன்னா அவங்களுடைய சேலரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். எலக்ட்ரிசிட்டி பில் சார்ஜஸ் இருக்குது, அதாவது என்னென்னா அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு கடையை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கீங்கன்னா அந்த ரெண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு அமுலோடைய ஃப்ரான்ச்சைஸி வைக்கணும்னா, அமுலோடைய ஃப்ரான்ச்சைஸி வேணும்னா நீங்கள் அமுலை தான் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் அமுலோடைய அஃபிஷியல் பேஜ், அந்த ஃப்ரான்ச்சைஸி பேஜோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போனதுக்கப்புறம் அமுல் பார்லர் இல்லைனா ஃப்ரான்ச்சைஸி வைக்கிறதுக்கு எப்படி நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதில் வந்து போட்டிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அமுல் ஃப்ரான்ச்சைஸி பற்றி நம்ம நிறைய விஷயம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். எனக்கு வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸி எதுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா, ஏன்னா சப்போஸ் உங்ககிட்ட ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்குன்னா இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு நல்ல ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்குது. அது ஏன் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட நீங்கள் எந்த விதமான ராயல்ட்டி பே பண்ண தேவையில்லை. ஆனால் மற்ற ஃப்ரான்ச்சைசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராயல்ட்டி பே பண்ணுற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமுல் கிட்ட எந்த விதமான ரெவென்யூ ஷேர் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி ஐடியா வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த பிளிங்கிட்டோடைய ஃப்ரான்ச்சைசி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.